விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் நண்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டத்துக்கு உட்பட்ட சத்தியிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் பஞ்சாயத்து மண் தட வசதி கொண்ட இந்த தடம் இருக்குதுங்களா, மண் தடம். இதெல்லாமே பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்ட மண் தடங்க. இந்த தடத்து வசதி கொண்ட ஒரு 3,4 ஏக்கருங்க பட்டா பூமி, 3/4 ஏக்கர் புறம்போக்கு, மொத்தமாக 4 ஏக்கர் நாம் பார்க்க வந்துருக்குறோங்க. இப்போ இந்த காட்டுக்கு உண்டான வாயு மூலை இந்த புளிய மரம் தான் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த வாயு மூலையிலிருந்து அப்படியே ஒரு நேருக்கு போயிற மூலை என்ன அப்படின்னா, இந்த வீடே வந்து பார்த்திங்கன்னா புறம்போக்கில் தான் இருக்கும். நம்மளுக்கு இதிலிருந்து தான் வந்து நம்மளுக்கு பூமி ஆரம்பிக்குது. கரெக்டாக வந்து இந்த காட்டுக்கு உண்டான பட்டா காட்டுக்கு உண்டான வாயு மூலையிலிருந்து தடமே ஜாயிண்ட் ஆகுது. இதிலிருந்து குபேர மூலைக்கு ஒரே நேர் தான். இது வந்து உங்களுக்கு அப்புறமா சுற்றி காட்டுறேன். இதில் ஒரு வீடு இருக்குது. இந்த வீடே வந்து பார்த்திங்கன்னாங்க புறம்போக்கில் தான் இருக்குது. அந்த புறம்போக்கு வந்து இவங்களுக்கு கட்டுப்பட்டது. இந்த 3/4 ஏக்கரை புறம்போக்கு சொன்னல, அதில் இவங்களுக்கு கட்டுப்பட்டது. இவங்க அனுபவத்தில் தான் இருக்குது. மொத்த தென்னை மரம் வந்தங்க ஒரு 65 மரம், காய்ப்பு மரம், ஆட்டு செட்டு, தோட்டத்துக்காரரு வீடு இங்கே குடியிருக்கிறாங்க. வீட்டினோட அமைப்பு இந்த வீடே வந்து பார்த்திங்கன்னாங்க அவங்க வந்து புறம்போக்கில் தான் கட்டி நம்மளுக்கு இந்த தென்னை மரத்து லைனு இந்த வீட்டுக்கு வெளியில் இருந்தாங்க நம்மளுக்கு பட்டாவே ஆரம்பிக்குது. அந்த பக்கம் எல்லாமே புறம்போக்குக்கு கட்டுப்பட்டது. இப்போ நம்ம வாயு மூலையிலேருந்து குபேர மூலைக்கு தான் போயிட்டுருக்குறோம். குபேர மூலை வந்து காலியாக தான் இருக்குதுங்க. வீடு வந்து குபேர மூலை தான் கட்டணும். இப்போ அவங்க வந்து ஆல்ரெடி வந்து குபேர மூலைக்கு வாயு மூலைக்கு சென்டரில் கட்டிக்கிறாங்க. காடு மற்றபடிக்கு வந்துங்க ஒரு செவ்வக டைப்பில் நல்லா இருக்குதுங்க. எந்த ஒரு மூலை கட்டாகாமல் ஒரு சிறப்பாக இருக்குது. இதுதான் வந்துங்க நம்மளுக்கு குபேர மூலையாக இருக்குதுங்க. இதுதான் வந்துங்க நம்மளுக்கு இந்த காடு 3,4 ஏக்கராவுக்கு உண்டான குபேர மூலைங்க. இதிலிருந்து ஒரே நேர் தாங்க. அதாவது இதுதான் பூமி ஸ்டார்ட் ஆகுது. கீழே தடம் போகுது. அந்த பஞ்சாயத்து தடம் சொன்னல, அது கீழேயும் போகுது. இதிலிருந்து அப்படியே ஒரே நேருங்க. நேர் கணக்கு வச்சிங்கன்னாங்க அந்த வீடு வந்து நம்மளுக்கு புறம்போக்கில் வந்துருந்து. வீட்டுக்கு ரைட் சைடில் தான் இந்த பக்கம் தான் வந்து நம்மளுக்கு பட்டா பூமி. இந்த வாழையெல்லாம் போட்டுக்கிறாங்க வருங்க. இது எல்லாமே சேர்ந்தது தான். இப்போது நம்ம குபேர மூலையிலேருந்து அக்னி மூலைக்கு போகிறோம். தெற்கோட்டு பொலியில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போகிறோங்க. தென்னை மரமெல்லாம் நல்லா சிறப்பான மரங்க. இந்த மசால் புல் போட்டுக்கிறாங்க. அப்புறம் அது போக வாழை போட்டு விட்டுக்கிறாங்க. காடு முழுசுமே வாழை தான். இப்போ வந்துங்க குபேர மூலையிலேருந்து அக்னி மூலைக்கு சும்மா லைட்டாக ஒரு பெண்டு மட்டும், ரொம்ப கட்டிங் எல்லாம் ஆகலை. சும்மா லைட்டாக ஒரு பெண்டு மட்டும் வளைஞ்சு போகுது. மற்றபடி எந்த மூலையும் கட் ஆகாதுங்க. காடு வந்து நல்ல ஒரு கிழக்கு சரிவில் இருக்குது. காடு முழுசுமே வந்து சொட்டு நீர் தான் போட்டுருக்குறாங்க. வாழை வந்து செவ்வாழை போட்டு விட்டுருக்குறாங்க. அப்புறம் தண்ணி வசதிக்கு வந்துங்க ஒரு கிணறு, ஒரு போரு தனிப்பட்ட முறையில் 7.5 HP சர்வீஸு இப்படி இருக்குதுங்க. இடையில ஒரு சின்னதாக ஒரு பிள்ளை வச்சுருக்குறாங்க. அது எல்லா பக்கமும் இல்லை, ஏதோ ஒரு சில இடத்துல வச்சுருக்குறாங்க. இந்த பக்கமெல்லாம் வாழை வந்து எல்லாம் அழிச்சிட்டாங்க. இல்லை வெள்ளாமை விளைச்சலுக்கு அடுத்து அறுத்துட்டு அறுவடை முடிச்சுல அறுத்தாச்சு.
இதில் இது வரைக்குமே சால் மரம் அப்படி 1 2 தென்னை மரம் காய்ச்சி வரைக்குமே இருக்குது. மொத்தம் 65 மரம். இதுதாங்க இந்த காட்டுக்கு உண்டான அக்னி மூலை. இது லைட்டாக அக்னி மூலை இழுத்த மாதிரி தான் இருக்குது. இல்லை அது சரியாக போயிருக்கு. அந்த பெண்டு வளைஞ்சி வந்துச்சுங்களா, அதுக்கு பார்த்தா சரியாக போயிடும். இப்போ இது அக்னி மூலை கட்டாகல, நல்லா இருக்குது பாருங்க. இதுதான் அது வந்து இதுக்கு அளவுகள் காட்டினாக்கா பாருங்க. இதாங்க நம்மளுக்கு அக்னி மூலை கட்டாகல, நல்லா இருக்குது ஜம்முன்னு. நம்மளுக்கு வேறு மூலைக்குமே இதுக்குமே ஒரு சின்ன வளைஞ்சு வந்து அப்படியே நேராக வருது. இப்போது நம்ம அக்னி மூலையிலேருந்து ஜலமூலைக்கு போகிறோம். அதாவது தெற்கு திசையிலேருந்து வடக்கு திசையை நோக்கி கிழக்கோட்டு பொழியில் போகிறோங்க. மண்ணெல்லாம் வந்து நல்லா செம்மண், அருமையான மண். ஏரிய தண்ணிக்கும் எதுவும் குறை சொல்ல முடியாதுங்க. இந்த வாழையெல்லாம் வந்து பார்த்துட்டு தண்ணி ட்ரை ஆகிட்ருக்குன்னு நினச்சிக்க வேண்டாங்க. இதெல்லாம் வந்து அறுவடை முடிஞ்சிருச்சு. மேலே பார்த்துருப்பீங்க அந்த செவ்வாழை போட்டதெல்லாம் நல்லா செல்வாக்காக இருக்குது. இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னாங்க உழவு ஓட்டாத இன்னும் அடுத்து வெள்ளாமைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. பாருங்க மண்ணெல்லாம் பாருங்கள், 5 கலப்பி விட்டு ஓட்டிக்கிறாங்க. அதான் அந்த வாழை போட்டு விட்டு வாழையெல்லாம் பிடிச்சி ஓட்டி விட்ருக்குறாங்க. மண் நல்லா பவனாட்டு இருக்குதுங்க. இந்த அக்னி மூலையிலிருந்து ஜலமூலைக்குமே ஒரே நேர் தான் வருதுங்க, கிராஸெல்லாம் எதுவும் வரல. பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள் தோட்டத்தை. தேன் வாழை பாதி, செவ்வாழை பாதி எல்லாமே சுற்றி வர சால் மரம், தென்னை மரம் இப்படி இருக்குது. அதாவது இந்த காட்டுக்கு மேற்கு திசையில் அந்த புறம்போக்கு வருதுன்னு வச்சுங்களேன். கிழக்கு திசையில் வந்து இதை பார்டரு, இந்த கல். இந்த தோட்டமெல்லாம் கிழவக்கம். நான் பார்த்துட்டு இருக்கிற தோட்டத்துக்கு கிழக்கு திசையில் இருக்கிற தோட்டம், இதெல்லாம் பக்கத்து தோட்டம். இந்த வாழையுமே வந்து நான் பார்க்க வந்த காட்டு கட்டுப்பட்டது தான். இது வந்து இந்த பூமிக்கு உண்டான ஜலமூலை பகுதி இதுதாங்க. நல்லா இருக்குதுங்க. இந்த தென்னை மரம் தான் ஜலமூலைங்க. இந்த மூளை கரெக்டான மூளை, ஒன்று அப்புறம் கிராஸோ பெண்டு இது மாதிரி ஜம்முன்னு இருக்குது. இதிலிருந்து பார்த்திங்கன்னாங்க நான் வாயு மூலை வீடியோ ஸ்டார்ட் பண்ண முடியலங்க, அதுக்கும் ஒரே நேர் தாங்க. எதை வச்சு சொல்கிறேன்னா, நான் அங்கேருந்தே பார்த்தேன் தென்னை மரம் வந்து சால் மரம் ஒரே லைனாக இருந்துச்சு, அதை வச்சு தான் சொன்னேன். ஒரே நேர் தான், கிராஸெல்லாம் இல்லை. அங்கங்கே வந்து எல்லாம் வாழை ஒரே தரமாக இல்லாமல் முன்னு பின் வச்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் சின்னது கொஞ்சம் பெருசு அப்படி வச்சுக்கிறாங்க. பாருங்க, இப்போ இந்த ரகமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரகம், அதாவது ஒரு கடைசியாக பண்ணுற மாதிரி இருக்குது. இப்படி அங்கங்கே இதெல்லாம் பாருங்கள், தண்ணி வந்து நல்லா ஊறி கிடக்குது. சொட்டு நீரில் நல்லா தண்ணி ஊறி கிடக்குது. வடகோட்டில் வந்து பொலி வந்து அந்த கல்லுக்கட்டு பொலிங்க இப்படி தான் இருக்குது. இது வந்து ஒரே நேர் தான். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம்ங்களா, அது வரைக்கும் ஒரே நேர் தான். மண் அருமையான மண்ணுங்க, நல்ல செம்மண், நல்ல செங்கட்டு பாருங்கள். நல்ல ஒரு சிறப்பான பூமின்னு சொல்லலாம். இப்படி தாங்க அமைஞ்சிருக்குது. தனி கிணறு, தனி போர், தனி சர்வீஸு, ஃப்ரீ சர்வீஸு. தென்னை மரம் 65 மரம், காய்ப்பு மரம். பிறகு இது வந்து மக்காச்சோளம் போட்டிருக்குறாங்க. இப்படி சிறப்பான ஒரு வெள்ளாமை காடு வந்து நல்லா கிழக்கு சர்வு தான். அங்கங்கே பைப் லைனு, எல்லா பக்கம் தண்ணி போய்க்கிற மாதிரி. வீடு ஒன்று, சிமெண்ட் சீட்டு போட்ட வீடு ஒன்று.
இப்படி வந்து 3,4 ஏக்கரா ப்ளஸ்ஸு ஒரு 3/4 ஏக்கரை புறம்போக்கு சேர்த்துனா 4 ஏக்கரா. விலை வந்து பார்த்திங்கனாக்க ஒரு ஏக்கர் விலை போருங்க. போர் ஓடிட்டுருக்குதுங்க. ஓடுற சத்தம் வந்து இந்த ஓசில் தெரியுது, தண்ணி போகிறது தெரியுது. போர் கிணறு எல்லாமே ரன்னிங் கண்டிஷனு. கிணத்து வேறு காட்டாத வந்துட்டுண்ணா, சரி பார்க்க பரவாயில்ல. கிணறு வந்து முன்னாடி இந்த பக்கம் இருக்குது, தனி கிணறு தாங்க. இதாங்க கிணறு, ஒரு சிறப்பான கிணறு. கிணறு வந்துங்க எந்த ஒரு மூலையும் சாராமல் நடுக்காட்டுக்குள்ளே வருது. தண்ணி இருக்குதுங்க, இருந்தாலும் கூட கம்ப்ரஸரும் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படி சிறப்பான ஒரு தோட்டம். விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் விலை 75 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் விலை 75 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதோட நெகோசியபிள் தான், குறைச்சி பேசிக்கலாம். தோட்டம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்படுற பட்சத்தில் யோசிக்க வேண்டாம், உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். மேற்கொண்டு நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நன்றி, வணக்கம்.